வணக்கம், என் பெயர் டாக்டர் குருடாமன். இன்று நாம் மன அழுத்தத்தை பற்றி பேசப் போகிறோம். மன அழுத்தம் உங்கள் சிறுநீரகத்தை எவ்வாறு சேதப்படுத்தும்? இது மிகப் பெரிய கருத்தாகும், ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே இது பற்றி தெரியும். அதிக பிபி மற்றும் சர்க்கரையின் அளவு காரணமாக சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதாக நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆனால் மன அழுத்தத்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். எனவே இந்த வீடியோவில் மன அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் நமது சிறுநீரகங்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பது பற்றி பேசப் போகிறோம். இந்த தலைப்புடன் ஆரம்பிக்கலாம். மன அழுத்தம் என்பது அனைவரின் வாழ்விலும் நடக்கும் ஒன்று. சில சமயம் வீட்டு பிரச்சினை, சில சமயம் குடும்ப பிரச்சினை, சில சமயம் பணப் பிரச்சினை. சிலர் அதை நன்றாக கையாளுகிறார்கள், சிலரால் அதை கையாள முடியாது. நம் உடலில் நமது மூளை தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது முதலில் நாம் பார்ப்பது சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் குறையத் தொடங்குகிறது. உங்கள் தூக்கம் குறையத் தொடங்குகிறது. இப்போது உங்கள் முழு உடலும் மன அழுத்தத்தில் உள்ளது. உங்கள் மூளை மன அழுத்தத்தில் உள்ளது, எனவே உங்கள் அனைத்து அமைப்பும் தொந்தரவு செய்யத் தொடங்குகிறது. மேலும் உடல் மிக நீண்ட நேரம் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உடலில் உள்ள மீட்பு பொறிமுறையும் வேலை செய்வதை நிறுத்துகிறது. எனவே இந்த மீட்பு வழிமுறை என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பகலில் நம் உடல் சுவாசம், உணவு, வேலை போன்ற வழக்கமான பணிகளைச் செய்யும்போது அந்த வேலையின் காரணமாக நம் உடலில் உள்ள சிறிய செல்கள் இறக்கத் தொடங்கி புதிய செல்கள் அவற்றின் இடத்தை பெறுகின்றன. எனவே நீங்கள் இரவில் தூங்கும்போது உங்கள் உடல் தானாகவே குணமடையத் தொடங்குகிறது. இது உங்கள் உடலின் மீட்பு வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் காலையில் ஜிம்மிற்குச் செல்கிறீர்கள், நிறைய உடற்பயிற்சி செய்யுங்கள் அல்லது அதிக எடையை உயர்த்துங்கள். நீங்கள் இரவில் தூங்குகிறீர்கள், உங்கள் உடல் புத்துணர்ச்சியடையத் தொடங்குகிறது, அதாவது உங்கள் உடல் மீட்டப்பட்டது. ஆனால் சரியான தூக்கம் அல்லது உணவு நேரம் இல்லாமல் உங்கள் உடல் எப்போதும் மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம் உடலில் உள்ள செல்கள் அதிகமாக இறக்கத் தொடங்கும் போது உடலில் அழற்சி எதிர்வினை தொடங்குகிறது. இதன் காரணமாக நமது சிறுநீரகங்கள், கணையம், நுரையீரல் மற்றும் உடலின் பிற முக்கிய உறுப்புகளில் வீக்கம் ஏற்படுகிறது. எனவே உங்கள் உடலில் ஏற்படும் மன அழுத்தத்தின் சரியான விளைவு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் அது உங்கள் சிறுநீரக செயலிழப்புக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒன்று. உங்கள் மூளை மற்றும் உடலை எப்போதும் மன அழுத்தத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். மன அழுத்தத்தால் உங்கள் உடல் நாளுக்கு நாள் மோசமடையத் தொடங்கும் என்பதாலும், மன அழுத்தத்தில் உள்ளவர்களை சுற்றிலும் உள்ளவர்களை நாம் அடிக்கடி பார்ப்பதாலும், அவர்களுக்கு மிக எளிதாக சிறுநீரக நோய் வருவதாலும் இதைச் சொல்கிறேன். மேலும் உங்களுக்கு மன அழுத்தத்தால் சிறுநீரக நோய் இல்லை என்றால் அதிக பிபி மற்றும் அதிக சர்க்கரை அளவு போன்ற பிற காரணங்கள் உங்கள் சிறுநீரகத்தை நிச்சயமாக சேதப்படுத்தும். அதனால் நாமும் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். மன அழுத்தத்தை தவிர்க்க மிக எளிய தீர்வுகள் உள்ளன. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான எளிதான வழி உங்களை அமைதிப்படுத்த சுவாச பயிற்சிகளை முயற்சிப்பதாகும். நீங்கள் எப்போதாவது ஏதாவது அழுத்தமாக உணர்ந்தால் 2 நிமிடங்களுக்கு உங்கள் மனதை புதுப்பித்து ஆழமாக சுவாசிக்கத் தொடங்குங்கள். நீங்கள் ஆழமாக சுவாசிக்கும் போது உங்கள் மூளை ஓய்வெடுக்கத் தொடங்கும். அது ஓய்வெடுக்கும் போது சிந்தித்து புரிந்து கொண்டு பிரச்சினைகளை தீர்க்கும் திறனும் மீண்டும் வர ஆரம்பிக்கும். உங்கள் மூளை சாதாரணமாக உணரும் போது உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை நீங்கள் உணர்வீர்கள் மற்றும் உடல் லேசாக உணர ஆரம்பிக்கும். உங்கள் உடல் வலுவாக உணரத் தொடங்குகிறது, ஏனெனில் இப்போது உடல் மீட்பு பொறிமுறையை பெறத் தொடங்கியுள்ளது. அது இப்போது ஓய்வெடுக்கிறது, எனவே தினசரி வேலைகளில் வேலை செய்ய முடியும். நீங்கள் அதிக மன அழுத்தத்தை எடுத்துக் கொண்டாலோ அல்லது சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தாலோ உங்கள் கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவும் அதிகரிக்கும். எனவே மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் மற்றும் ஓய்வெடுக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் சிறுநீரகங்களில் வேலை செய்ய வேண்டும். உங்கள் சிறுநீரகத்தில் வேலை செய்தவுடன் உங்கள் மன அழுத்தம் தானாகவே மறைந்துவிடும். அதற்கு சிறுநீரக செயலிழப்பு பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறுநீரகம் தானாகவே சேதமடையாது. பிபி, சுகர் அல்லது மன அழுத்தமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் எப்போதும் ஒரு காரணம் இருக்கும். எனவே சாதாரண மருந்துகளைக் கொண்டு உங்கள் பிபி மற்றும் சர்க்கரை அளவை தீர்க்கும் போது உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படாது. இரண்டாவதாக, நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? உங்கள் உணவு நல்லதாகவும் சத்தானதாகவும் இருந்தால் கவனம் செலுத்துங்கள். இறுதியாக ஒன்றைச் சேர்க்கப் போகிறேன். நீங்கள் உங்கள் மனதில் வேலை செய்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஏனென்றால் முழு உடலையும் இயக்கும் ஒரே உறுப்பு மனம் மட்டுமே. மேலும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டில் வேலை செய்யுங்கள். இது தானாகவே உங்கள் உடலை உள்ளே இருந்து சுத்தம் செய்யும். இன்றைக்கு அவ்வளவுதான். கேட்டதற்கு மிக்க நன்றி. அடுத்த முறை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.